அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வீடியோவில் கோல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் நடத்தினாங்க. அங்கே MBA ஃபைனல் இயர் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சிட்டிங்க, அடுத்து என்ன ஆக போகிறீங்க, உங்களோட கோல்ஸ் என்ன, அதை எழுதி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 3% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு கோல்ஸ் இருக்குது, நாங்கள் அதை எழுதியும் வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லை அதை எப்படி அடைய போகிறோம் அப்படிங்கிற தெளிவான பிளானும் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 13% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கோல்ஸ் இருக்குது பட் நாங்கள் அதை எழுதிலாம் வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் உள்ள 84% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்களுக்கு பெருசாக எந்தவித கோலும் இல்லை, நாங்களே இப்போ தான் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சிருக்கோம், அதனால் இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு ஜாலியாக இருக்க போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம், எங்களுக்கு எந்தவித கோலும் இல்லைன்னு சொல்லி இதை அந்த ரிசர்ச் டீம் நோட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அகைன் அவங்கள மீட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த 13% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு கோல்ஸ் இருக்குது, நாங்கள் எழுதிலாம் வைக்கலன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எங்களுக்கு எந்த விதமான கோலும் இல்லை, நாங்கள் ஜாலியாக தான் இருக்க போகிறோன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கள விட 2 மடங்கு அதிகமாக சம்பாதிச்சு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதை விட அந்த 3% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு கோல்ஸ் இருக்குது, நாங்கள் அதை எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இவங்க எல்லாரையும் விட 10 மடங்கு அதிகமாக சம்பாதிச்சு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். இதுதான் கோல்ஸோட பவர். உங்கள் வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இப்போவே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்தவித கோலுமே இல்லாமல் எதை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம லைஃப்பை ஒரு பஸ்ஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஊருக்கு தான் போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பஸ்லேயே ஏறுவோம், அப்படி தானே? அப்படி இல்லாமல் எங்கே போகிறதுனே தெரியாமல் அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினா என்ன ஆகும், அந்த பஸ்ஸு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நீங்களும் போவீங்க. அந்த ட்ராவல் டைம் வேணால் உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் கடைசியில் அந்த பஸ்ஸு ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆயிரும், அங்கே நீங்கள் இறங்கி தான் ஆகணும். அந்த இடத்துல இறங்கி பார்க்கும்பொழுது உங்களோட பணமும் செலவாயிருக்கும், உங்களோட நேரமும் வீணா. அப்போ வருத்தப்படுறதுக்கு பதிலாக இப்போவே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.